மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 21. உணர்வுகளின் ஆதிக்கம். அரண்மனையில் மகாராணி பிரேமவர்தினியின் அறைக்குள் பரபரப்புடன் சென்றான் சித்திரமாயன். சின்னம்மா, கொள்ளை சம்பந்தமாக விசாரிக்க ஏன் அவசரமாக உத்தரவு கொடுத்தீர்கள்? அதுவும் நம் ஒற்றர் படையின் துணைத் தலைவரிடம் பொறுப்பை விடலாமா? கோபத்துடன் கேட்டான். ஏன், துணைத் தலைவன் திறமையானவன் ஆயிற்றே, 2 நாட்களில் குற்றவாளிகளை பிடித்து விடுவான் என்றாள் மகாராணி. என்னிடம் கேட்காமல் நீங்கள் அவசரப்பட்டு உத்தரவிடலாமா? முதன் மந்திரிதாம் கொள்ளை பற்றிய தீவிர விசாரணை நடைபெற வேண்டும் என்றார். இந்த கொள்ளையால் நகர மக்களே பீதி அடைந்திருக்கிறார்கள் என்றார். 6 லட்சம் பொற்காசுகளை கொள்ளையடித்தார்களாமே. நீங்கள் விவரம் தெரியாமல் உத்தரவிட்டு விட்டீர்கள். அந்த யவனன்தான் யவன வணிக சபையின் தலைவன். ஒரு வணிகனுக்கு நான் சுங்க சலுகை கொடுத்ததை அவன்தான் தீவிரமாக ஆட்சேபித்தான். சலுகை பெற்ற வணிகனை சபையிலிருந்து நீக்கி அவனுடைய வாணிபமே நசித்து போகும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். அவனை சபையிலிருந்து நீக்கும்படி முதன் மந்திரிதாம் யோசனை கூறியிருக்கிறார். ஓ, அதற்காக நீ செய்த வேலையா இது? இதை முன்பே என்னிடம் தெரிவித்துவிட்டு செய்வதுதானே. இப்போது என்ன, ஒற்றற்படை துணைத் தலைவனை மேற்கொண்டு அது பற்றி விசாரிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டால் போகிறது. இனி முடியாது சின்னம்மா. அவனைத்தான் முதன் மந்திரியின் பொறுப்பில் விட்டுவிட்டீர்களே. இதற்குள் அவன் என்னுடைய ஆட்கள் கொள்ளையடித்த இடத்தில் விட்டு வந்த தடயங்களை கைப்பற்றியிருப்பான். என்ன தடயங்கள்? யவன காவலாளிகள் எதிர்த்து தாக்கியதில் நம் வீரர்களின் குதிரைகளில் ஒன்று பலத்த காயமடைந்து அங்கேயே விழுந்துவிட்டது. நம்முடைய வீரன் ஒருவனின் குத்துவாளும் அங்கே விழுந்துவிட்டது. குத்துவாளில் அரண்மனையின் முத்திரை இருக்கிறது. கிடைத்த தடயங்களை கொண்டு ஆராய்ந்தால் உண்மை தெரிந்துவிடும். அதற்குள் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். எல்லாம் உன்னுடைய தவறுதான். என்னிடம் முன்பே இது பற்றி சொல்லியிருந்தால் இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. கொள்ளையடிக்க தூண்டியவன் யார் என்றும் தெரிந்துவிடப் போகிறது என்று கூறியவாறே ஆசனத்தில் சாய்ந்தான் சித்திரமாயன். சரி, இனி என்ன செய்வது என்பதை பற்றி யோசிப்போம் என்றாள் பிரேமவர்தினி. ஏவி விட்டவன் நான் தான் என்று நிச்சயமாக அனுமானிக்க முடியாவிட்டாலும் தடயங்களிலிருந்து கொள்ளையில் அரண்மனைக்கு சம்பந்தம் உண்டு என்று தெரிய வரும். நீங்களும் இதற்கு உடந்தை என்று ஆகிவிடும். இன்று இரவுக்குள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு சித்திரமாயன் வேகமாக எழுந்து வெளியேறினான். மகாராணிக்கு சித்திரமாயனின் நடவடிக்கை அச்சத்தையும் வெறுப்பையும் அளித்தது. அவனை பகைக்க அவளால் முடியாது. அவன்தான் வருங்கால சக்கரவர்த்தி. அவன் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அதே நேரம் அந்த புறத்தில் மேகலா படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். மனமும் உடலும் பரபரத்து கொண்டிருந்தன. உதயச்சந்திரனை எதிர்நோக்கி இருந்தால். அவன் அன்று போர் பயிற்சி அளிக்க வேண்டிய நாள். உதயச்சந்திரன் சற்று கால தாமதமாகவே வந்து சேர்ந்தான். அவனை கண்டதும் அகமும் முகமும் மலர வரவேற்றாள் மேகலா. ஏன், இன்று நேரமாகிவிட்டதா? ருத்ர பரமாச்சாரியின் பிரசங்கம் கேட்க சென்றிருந்தேன். ஓ, அவருடைய நெறிகளை பழகுகிறாயா? ஆவலுடன் கேட்டாள். இல்லை சின்னராணியாரே, அவ்வளவுக்கு நான் பக்குவம் அடையவில்லை. என்னை ராணி என்று அழைக்க வேண்டாம் என்று அன்றே கூறிவிட்டேனே. தேவி என்றாலே போதும் என்றாள். பிறகு பரமாச்சாரியாரின் தத்துவங்கள் எனக்கும் மிகவும் பிடிக்கும் என்றாள். உதயச்சந்திரன் மௌனமாக இருந்தான். அவனுடைய நினைவில் ஆசிரமத்தில் கண்ட காதல் காட்சிகள் நிழலாடின. மேகலாவே தொடர்ந்து பேசினாள். நீ கற்றுக் கொடுத்த பயிற்சியை செய்து பார்த்தேன். கையும் காலும் சரியாகவே இயங்கவில்லை. தேவி, இது சாதாரண பயிற்சி போன்றதல்ல. இதற்கு மிகுந்த கவனம் வேண்டும். பயிற்சியில் சிந்தை ஒடுங்க வேண்டும் என்றான் உதயச்சந்திரன். மேகலா அழகாக சிரித்தாள். சிந்தைதான் எங்கெங்கோ சிதறுகிறதே என்று கூறியவாறே அவன் கண்களை உற்று பார்த்தாள். குறுநகை தோன்றியது. முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும் தேவி. வெற்றி கிடைக்கும் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவளுடைய கண்களில் தெரிந்த தாபம் அவனை நெகிழ வைத்தது. மலர மலர சிரித்தாள். அவன் தரையை நோக்கி கொண்டான். சற்று நேரத்தில் பயிற்சிக்கு தயாராக வந்து அவனுக்கு எதிரே நின்றாள். பயிற்சிக்கு தகுந்தவாறு உடையும் அணிந்திருந்தாள். அவளை அந்த கோலத்தில் கண்ட போதெல்லாம் அவனுடைய மனம் படபடத்தது. அவளுடைய கச்சி அணிந்த எழுச்சியும் பார்வையின் கவர்ச்சியும் அவனை மிகவும் சோதித்தன. உதயச்சந்திரன் பயிற்சியை தொடங்கினான். பயிற்சியின் போது அவளுடைய அங்கங்களின் அசைவுகளில் அவனுடைய பார்வை பதிந்த போதெல்லாம் மனக்குரங்கை தூர விரட்ட எண்ணினான். ஆனால் மனம் பார்வையின் திசையிலேயே செல்ல முரண்டு பண்ணியது. சற்று நேரம் பயிற்சி செய்ததும் மேகலா களைப்புற்று ஆசனத்தில் சாய்ந்தாள். முகத்தில் வியர்வை முத்து முத்தாக அரும்பி இருந்தது. மூச்சு வாங்கியதால் கச்சையை மீறிய மார்பகம் விம்மி தணிந்து கொண்டிருந்தது.
ஓ, சோர்வும் இவளுடைய முகத்துக்கு அழகாக இருக்கிறதே. முகத்தில் வியர்வை அரும்பி இருப்பதுதான் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. கோயில் குளத்தின் செந்தாமரை இதழ்களில் காலை வேளையில் நீர்முத்துக்கள் பளபளக்கும் போது கூட இவ்வளவு அழகாக இருக்காது. இந்த வியர்வையில் கூட ஒரு சுகந்தம் இருக்கிறதே. உதயச்சந்திரன் தன்னுடைய ரசனையை எண்ணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். மேகலா ஒரு சிறு துண்டினால் முகத்தை ஒற்றிக்கொண்டே கேட்டால், ருத்ர பரமாச்சாரியின் பிரசங்கம் கேட்டாயே, காதலை பற்றி அவர் கூறியதையும் கேட்டிருப்பாயே என்று. உதயச்சந்திரன் பதிலேதும் கூறாமல் அவளை உற்று பார்த்தான். மகா சுகத்தை பற்றி சொல்லியிருப்பாரே என்றாள். ஆமாம், காதல் இன்பம்தான் மகா சுகத்தின் அடிப்படை என்கிறாரே. நீ என்ன நினைக்கிறாய்? இந்த கேள்வி உதயச்சந்திரனை திகைக்க வைத்தது. நான் என்ன நினைத்தால் இவளுக்கு என்ன? எனக்கு அவர் கூறுவது சரியென்றே தோன்றுகிறது. வாழ்க்கையில் மிகுந்த சக்தி வாய்ந்த உணர்வு காதல்தானே. பேரானந்தத்தை உணர்வதற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த இனிமையான காதல் உணர்வுதான் அடிப்படை என்று அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய்? மீண்டும் உதயச்சந்திரன் சங்கடத்துக்குள்ளானான். பதில் கூற முடியாமல் திணறினான். என்ன, பதிலே இல்லை? காதல் உணர்வுகளுக்கு நீ இன்னும் வசப்பட்டதில்லையா? அவளுடைய சிரிப்பின் அலைகள் அவனை மெல்ல வருடி சென்றன. அதனுடைய கதகதப்பில் அவனுடைய இரத்தம் விரைந்து ஓடத் தொடங்கியது. ஒரு அசட்டு சிரிப்பை உதிர்த்தான். திருமணத்தை பற்றி அவர் கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. திருமணம் வெறும் சடங்கு, ஒரு சம்பிரதாயம். ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற கடமைக்குள் பணிபுரியும் சாரமற்ற ஒரு கட்டுக்கோப்பு என்றாரே, அது எவ்வளவு உண்மை என்றாள் மேகலா. பிறகு கையில் இருந்த துண்டை ஆசனத்தில் வீசிவிட்டு மீண்டும் பயிற்சிக்காக எழுந்தாள். உதயச்சந்திரனும் எழுந்தான். இருவரும் எதிரெதிரே நின்றனர். அவன் புது பயிற்சியின் முத்திரைகளை விவரித்தான். அந்த முத்திரைகளை அவள் சரிவர செய்து காட்ட முடியாமல் தவறிழைத்தாள். அவளுடைய கைகளை தீண்டி அவளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டதும் உதயச்சந்திரனின் மனம் சற்று நடுங்கியது. முத்திரைகள் சரியாக வரவில்லையே, கையை பற்றி எப்படி என்று காட்டேன் என்றாள் மேகலா. அவளுடைய புஜங்களை பற்றி முத்திரைகளை சொல்லிக் கொடுத்த போது அவனுடைய உடலில் சிலிர்ப்பு ஏற்பட்டது. அதே சமயம் அவளுடைய உடலும் மெல்ல அதிர்ந்ததை அவனுடைய கைகள் உணர்ந்தன. எவ்வளவு குளிர்ந்த தோள்கள்! பட்டு போன்ற மேனிதான் எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது! அவனுடைய பார்வை அவளுடைய தோளிலிருந்து இறங்கி வியர்வையில் நனைந்து பளபளத்த மார்பகங்களில் பதிந்தது. அவனை மிக நெருங்கி இருந்த அவளுடைய மார்பகங்கள் அவனுடைய பார்வையை விலக விடாமல் மறித்தன. பெருமூச்சோடு அவனுடைய பார்வை உயர்ந்தபோது அவளுடைய கண்களை சந்தித்தது. அப்போது அவள் சொன்னாள், காதல் இன்பத்தின் பூரணமான உச்ச நிலையை கணவன் மனைவி என்ற பந்தத்தில் பெற முடியாது. காதலர்களால் மட்டுமே தான் பெற முடியும் என்றல்லவா ருத்ர பரமாச்சாரி சொன்னார். உலகத்தில் கணவன் மனைவி என்ற நிர்பந்தமான உறவுக்குள் அடங்கியவர்களிடம் காதல் எங்கே இருக்கிறது? ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறார்கள். இதயம் ஒன்றிய காதல் உணர்வு தாம்பத்தியத்தில் இல்லையே. ஒருவரை ஒருவர் நெருங்கும் போது இச்சையை தீர்க்கிறார்களே தவிர அந்த நெருக்கத்தில் இதயம் இணையவில்லையே, உயிர் ஒன்று சேரவில்லையே. மன வாழ்க்கை இந்த சமுதாய சடங்கே தவிர வேறென்ன? வாழ்க்கையை எவ்வளவு ஆழ்ந்து ஆராய்ந்திருக்கிறார் பரமாச்சாரி, நீயும் கேட்டிருப்பாயே. அவள் எதையோ ஒன்றை சொல்வதற்கு சுற்றி வளைத்து தவிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான் உதயச்சந்திரன். ஆமாம் தேவி, கேட்டேன் என்றான். அப்போது அவனுடைய குரல் குழைந்தது. இதயங்கள் ஒன்றுபட்டு ஒருவருக்காக ஒருவர் ஏங்கி காதலின் இன்பத்தை நிலைமறந்து நுகரும் போதுதான் சுகானுபவத்தின் பூரணமான நிலையை எட்ட முடியும் என்று அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்று மெல்லிய குரலில் அவன் காதருகே சொல்லி பெருமூச்சு விட்டாள் மேகலா. அவனுக்கு மிக அண்மையில் அவள் இருந்ததால் அவளுடைய பெருமூச்சு அவன் முகத்தை சூடாக்கியது. மிக நெருங்கி இருந்த கண்கள் பசை போல அவனுடைய பார்வையோடு ஒட்டி கொண்டன. பயிற்சிக்காக அவளுடைய தோளை பற்றியவன் பற்றியவாறே நின்றான். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி எப்படி சுருங்கியது என்றே அவன் உணரவில்லை. அவளுடைய கனத்த மார்பகங்கள் எந்த கணமும் அவனுடைய மார்பை தீண்டிவிடும் நிலையில் மிக நெருங்கி விம்மி தணிந்து கொண்டிருந்தன. அவனை சுற்றி ஒருவித சுகந்தம் பரவி இருந்தது. அவனை அங்கும் இங்கும் நகர விடாமல் உணர்ச்சிகளின் அலைகள் சுற்றி சூழ்ந்து கொண்டன. அவளுடைய வியர்வையின் நெடியில் கிறங்கி போனான் உதயச்சந்திரன். உதயச்சந்திரா, அப்படி ஒரு சுகானுபவத்தை உணர துடிக்கும் இதயத்தை உன்னால் உணர முடியவில்லையா என்று அவனுடைய காதில் மேகலாவின் மெல்லிய குரல் விழுந்தது.
மறுகணம் அப்படி ஒரு அனுபவத்துக்காக ஏங்கும் அவளுடைய இருதயத்தின் துடிப்பை உதயச்சந்திரன் தன் மார்பின் மீது உணர்ந்தான். அவனது மார்பில் நன்கு அழுந்தி உணர்த்திய அந்த துடிப்பின் உணர்வுகள் அவன் உடலையும் ஊடுருவி பரவி ஆட்கொண்டு மயக்கின. ஆடைகள் மெல்ல மெல்ல நெகிழ்ந்தன. உணர்ச்சிகளின் கோர பசிக்கு பூரித்த அங்கங்கள் இரை தேடிக் கொண்டிருந்தன. உதயச்சந்திரனின் கரங்கள் மெல்ல மெல்ல பரவிய போது மேகலா முனகினாள். அவனுடைய உடலுக்குள் தன்னையே மறைத்து ஒருமையாகிவிடும் துடிப்பில் பற்றி படர்ந்து பரவசமானாள். அப்போது சில வினாடிகளுக்கு அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. வெளி உலகம் முழுவதும் மறைந்து விட்டது. இருந்தவை ஆனந்தமயமான உணர்வுகள்தான். உணர்வுகளின் அலையில் இரு உயிர்கள் உல்லாசமாக மிதக்க துடித்தன. திடீரென்று உதயச்சந்திரனின் அறிவில் ஒரு அதிர்ச்சி. உணர்ச்சிகள் பட்டென்று அருந்தன. கண்களை மெல்ல விழித்தான். இரண்டு யோகிகள் மோன நிலையில் இணைந்து ஏதோ ஒரு தெய்வ சந்நிதியில் தியானத்தில் இருப்பதாக உணர்ந்தேன். ராஜன் நம்பூதிரியின் குரல் எங்கிருந்தோ மிக மெல்லியதாக கேட்டது. உதயச்சந்திரனின் அறிவில் ஏதோ உறுத்தியது. கண்களை நன்கு விரித்து பார்த்தான். மேகலாவின் கண்கள் தாமரை மொட்டுக்களை போல மெல்ல திறந்தன. பெருமூச்சு சீறி சீறி வெளியேறி கொண்டிருந்தது. உடல் முழுவதும் வியர்த்து அந்த ஈரத்தின் பளபளப்பில் அவளுடைய தங்க நிற அங்கங்கள் ஜொலித்து கொண்டிருந்தன. கண்களிலும் தாபம் தெரிந்தது. உதயச்சந்திரனுக்கு ராஜநாகம் தெரிந்தது. அழகும் மென்மையும் பளபளப்பும் பொருந்திய ராஜநாகம் ஆள் உயரத்துக்கு படம் எடுத்து அவனை அணைத்து நின்றது. ஆஹா, எவ்வளவு அழகு, எவ்வளவு கவர்ச்சி! ஐயோ, என்ன இது சீற்றம்! சீரும் ஒலி கேட்கிறதே! சட்டென்று அணைத்திருந்த தன்னுடைய கரங்களை எடுத்தான். தன்னை அணைத்து பின்னி இருந்த மேகலாவின் கரங்களையும் விலக்கினான். தன் மீது ஒட்டி கிடந்தவளை தன் உடலிலிருந்து உரித்து பிரித்து விலக்கி நிறுத்தினான். மகாராணி, மகாராணி! உதயச்சந்திரன் பதறினான். நா குழறியது. உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேகலா ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டவளாய் அவனை வெறிக்க பார்த்தவாறு நின்றாள். மன்னியுங்கள் தேவி என்று பதற்றத்தோடு கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வேகமாக வெளியேறினான். அந்தப்புற தோட்டத்தில் இருந்த பல்லக்கை அடைந்த போதுதான் சற்று நிதானமடைந்தான். உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய விபத்திலிருந்து தெய்வாதீனமாக தப்பி வந்துவிட்டதாக எண்ணியவாறே பல்லக்கில் ஏறி அமர்ந்தான் உதயச்சந்திரன். உதயச்சந்திரன் அன்று இரவு முழுவதும் உறங்காமல் தவித்து கொண்டிருந்தான். அரண்மனையில் ஏற்பட்ட அனுபவம் அவன் மனதில் நடுக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. லீனாவை உடனே காண வேண்டும் என்ற தவிப்பும் ஏற்பட்டது. மறுநாள் காலையில் லீனாவை காண புறப்பட்டான். யவனச்சேரிக்கு செல்லும் சிறு வீதி வழியாக அவன் சென்றபோது பெரும் கூட்டம் அங்கு கூடியிருந்தது. ஒரு ரதம் ஒரு வீட்டின் முன்பகுதியில் மோதி சரிந்து கிடந்தது. ஏதோ விபத்து என்பதை புரிந்து கொண்டு கூட்டத்தை நெருங்கினான். ரதத்தின் சக்கரத்தில் அடிபட்டு ஒருவன் உடல் நைந்து போய் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தான். ரத சாரதியை கூட்டத்தினர் பிடித்து வைத்திருந்தனர். சாரதியோ புலம்பிக் கொண்டிருந்தான். குதிரை திடீரென்று மிரண்டு போய்விட்டது, கட்டுப்படுத்த முடியவில்லை என்றான். ஐயோ, இன்று யார் முகத்தில் விழித்தேனோ என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அடிபட்டவன் யார் என்று உதயச்சந்திரன் விசாரித்தான். தெரியவில்லை. யவனச்சேரியை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். பின்னால் வேகமாக வந்த ரதம் அவனை நெருங்கியதும் திடீரென்று வீதியை விட்டு விலகி அவன் மீது ஏறி இந்த வீட்டையும் இடித்துவிட்டு நின்றது. குதிரை திமிரி கொண்டு ஓடிவிட்டது என்றான் ஒருவன். மற்றொருவனோ, அப்படி இல்லை, நான் தான் பார்த்தேனே. குதிரைதான் முதலில் அவனை மோதி தள்ளியது, பிறகுதான் சக்கரம் அவன் மீது ஏறியது என்றான். யார் சொன்னது? நான் தான் வரும்போதே பார்த்தேனே. அவன்தான் திடீரென்று வீதியின் குறுக்கே வந்து விட்டான். சாரதி ரதத்தை விலக்க பார்த்தான், முடியவில்லை. அதனால்தான் ரதம் வீட்டுச் சுவரில் போய் முட்டியது என்றான் இன்னும் ஒருவன். அதெல்லாம் ஒன்றுமில்லை. சாரதி மது அருந்தி இருக்கிறான். போதையில் வேகமாக ஓட்டி வந்தான். ஆள் மீது ஏற்றிவிட்டான். நான் அவன் பக்கத்தில் நின்றேனே. மதுவின் நெடி அடிக்கிறது என்றான் மற்றொருவன். அப்போது குதிரையில் சில வீரர்கள் வரவே கூட்டம் விலகி வழிவிட்டது. வந்தவர்கள் ரத சாரதியை பிடித்து சென்றார்கள். கீழே கிடந்த பிரேதத்தை ஒரு வண்டியில் தூக்கி போட்டுக்கொண்டு போனார்கள். உதயச்சந்திரனின் மனம் விபத்தை கண்டதினால் இன்னும் கலக்கம் அடைந்திருந்தது. லீனாவை காண வேண்டும் என்ற தவிப்பில் சீன தோப்பை நோக்கி விரைந்து சென்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.